ஒன்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இதெல்லாம் டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்டுக்கு வந்த கொஷின் என்னென்னா, ஓகே சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணியாச்சு, இப்போ அந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்லாம் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு ஒரு ஆட்டமில், ரைட்டா? இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஆட்டமில் எந்தெந்த இடத்துலலாம் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும், கரெக்ட்? ஸோ அப்படி தான் தாம்சன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட், he was the first scientist to propose a model which is called Thomson's plum pudding model. It's also called watermelon model அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து he drew a analogy between a watermelon and his model, or even ஒரு plum puddingக்கும் அவரோட மாடலுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குன்னு அவர் சொன்னார். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் plum pudding model அப்படின்னு சொல்லி வந்துச்சு, ரைட்? கம் close the door. This is hybrid badge. Which batch you belong to? Sir, but I was online or total offline? Offline na inge illa, just go that side. Offline dana sir, offline anga dana. Enda avanukku nee hybrid ah offline ah unakke theriyalaya? sir a batch online. Vah, okay. Seri, you have to come early. The class starts at 7:15. From next class, if I lock the door, I will not allow you. Go back, online la attend பண்ண அவ்வளவுதான். 7:15க்கு தான் உனக்கு கிளாஸ். நீ ஒரு பஃபர் 5-10 minutes வச்சா கூட ஒரு 7 o'clock இங்கே இருக்கிற மாதிரி வரணும்னு நீ பிளான் பண்ணினா ஆன் டைம் நீ வந்துடுவ. Not after I start the lecture. Once there is a red light glowing outside the studio, as per protocol, we should not allow you inside. Got it? So I'll be following that strictly from the next class. So be here before 5 minutes. Alright, so we were talking about Thomson's plum pudding model. எதனால அதுக்கு plum pudding னு பேர் வந்துச்சு நான் உனக்கு சொன்னேன். அவர் ப்ரப்போஸ் பண்ண மாடலும் ஒரு plum puddingயும் சிமிலராக இருந்தனால அந்த நேம் வச்சாங்க, சரியா? ஸோ அப்படி அந்த மாடலில் என்ன தான் இருக்குது அப்படின்னா, he suggested that the atom was made up of a positive sphere. It was spherical னு சொல்லிட்டார். பாசிட்டிவ் ஸ்பியர்னா என்ன? ஸ்பெரிக்கல் இன் ஷேப்பில் இருக்குது, which is having positive charge, correct? ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜில் நடுவில் என்ன எம்பெட் ஆகிருக்கு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எம்பெட் ஆகிருக்கு, ஆஸ் பர் வாட் தாம்சன் சேஸ். பட் தட்ஸ் நாட் ட்ரூ நவ். அவர் ப்ரப்போஸ் பண்ண டைமில் மேபி அப்போ அக்செப்ட் பண்ணாங்க, ட்ரூவாக இருக்கலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாதனால they thought it must be right, okay? But and then later other scientists came and they proved it wrong. That was Rutherford who said இல்லை தாம்சன்ஸ் மாடல் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு நம்ம அப்புறம் போகலாம், ஏன் அக்செப்ட் பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போது யூ ஷுட் நோ தட் தாம்சன் ப்ரப்போஸ் தட் தேர் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்பியர் in an atom and the electrons are embedded in it like that of plum which is embedded in the pudding. இல்லை புட்டிங்கில் தானே ப்ளம்மை எம்பெட் பண்ணுவாங்க இல்லையா? நாட் த ரிவர்ஸ், கரெக்ட்? ஸோ அது மாதிரி பாசிட்டிவ் ஸ்பியர் வாஸ் கம்பேர்ட் டு த புட்டிங் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வேர் கம்பேர்ட் டு த ப்ளம்ஸ். ஸோ அதனால தான் இது ப்ளம் புட்டிங் மாடல் அப்படின்னு பேர் வந்துச்சு. இதை வாட்டர்மெலனுக்கு ஏன் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, வாட்டர்மெலனோட அந்த எடிபிள் போர்ஷன் இருக்குல்ல, அந்த ரெட் கலர் போர்ஷன் விச் வி கன்சியூம், அது ஒரு பாசிட்டிவ் ஸ்பியராகவும் அந்த நடுவில் இருக்கிற அந்த பிளாக் கலர் சீட்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸாகவும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் வாஸ் அ சிம்பிள் மாடல் ஆக்சுவலி, ஓகே? திஸ் வாஸ் ப்ரூவ் டு பி ராங் பிகாஸ் ஆஸ் பர் வாட் ஹீ சேஸ் ஒரு பாசிட்டிவ் ஸ்பியருக்கு உள்ள நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, which is not possible actually, correct? Next scientist Rutherford who proposed his model which is known as Rutherford's model of an atom. அவர் என்ன சொல்கிறாருன்னா, he conducted an experiment and there were a lot of observations in his experiment. அந்த அப்சர்வேஷன்ஸை வச்சு நம்ம இன்ஃபரன்ஸ் ட்ரா பண்ணலாம். அதை நான் கிளியராக என்னென்ன அப்சர்வேஷன், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணாங்க, அந்த அப்சர்வேஷன்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபரன்ஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன். இப்போது ஓவராலாக ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்கிறாருன்னா, தாம்சன் ப்ரப்போஸ் பண்ண மாடல் தப்பு,
தாம்சன் சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவ் ஸ்பியருக்கு நடுவுலலாம் எலக்ட்ரான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ருதர்ஃபோர்ட் சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, அப்போ எலக்ட்ரான்ஸ் எங்கே தான் இருக்குது அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு, ஆஸ் பர் மை ரிசர்ச் எலக்ட்ரான்ஸ் அந்த பாசிட்டிவ் ஸ்பியரை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். யூ கெட்டிங் மை பாயிண்ட் ஆல் ஆஃப் யூ? ரைட். எலக்ட்ரான்ஸ் ஆஸ் பர் ருதர்ஃபோர்ட் எங்கே இருக்குது? இட் இஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். பாசிட்டிவ் ஸ்பியர்னா என்னது? நியூக்ளியஸ். கரெக்ட்? Fine. We will see how this Rutherford conducted that experiment. Initially he had a source of alpha particles. Source for alpha particles na enna na அந்த இடத்துல இருந்து alpha rays generate ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதை தான் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அங்கேருந்து ஆல்ஃபா ரேஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஆல்ஃபா ரேஸை எங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தின் ஷீட் ஆஃப் gold, a very thin sheet of gold எடுத்து அந்த ஆல்ஃபா ரேஸோட பாத்தில் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த கோல்டோட தின் ஷீட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அந்த ஷீட்டில் ஃபுல்லாக எவ்வளோ கோல்டு ஆட்டம்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் கோல்டு ஆட்டம்ஸ் இருக்கும் அதில், இல்லையா? ரைட். அப்போ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை அந்த கோல்டு ஷீட்டில் ஃபோக்கஸ் பண்ணும் போது ஹீஸ் அப்சர்விங் சர்டன் திங்ஸ். என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம அப்சர்வேஷன் ஆஃப் ருதர்ஃபோர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்கலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஷோ த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப், தென் we will go to the observations. Here, this is the experimental setup. This is known as alpha particle scattering experiment or Rutherford's experiment, சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகே, எதனால் இதுக்கு பேர் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே பாஸ் பண்ணுற அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஸ்கேட்டர் ஆகுதான். ஸ்கேட்டர்னா என்ன? ஒரு பர்டிகுலர் பாத்தில் போயிட்டு இருந்தது திடீர்னு டீவியேட் ஆகுது. தட் இஸ் ஸ்கேட்டரிங். கரெக்ட்? ஸோ தட்ஸ் வை த நேம் இஸ் given like this. Now I told you there is a source, or a lead container, that's the source in which you have the alpha particle. alpha அங்கிருந்து alpha rays அங்கிருந்து தான் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, இங்கே யூஸ்வலாக லெட்டில் தான் பண்ணுவாங்க. அந்த அப்போல்லாம் லெட்டில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இட்ஸ் ஜஸ்ட் தேர் இஸ் நோ பர்டிகுலர் ரீசன் ஃபார் இட். ஓகே, லிசன், ஐ வில் டெல் யூ. ஸோ நவ் இந்த சோர்ஸ்லேருந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வெளியில் வருது. அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் வேணும் வித் அ ஸ்மால் ஹோல். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், இங்கேருந்து வர ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆல்ரெடி அப்புறம் டைவர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும், இல்லையா? அதை இந்த ஸ்மால் ஹோல் இருக்கிற லெட் பிளேட் வழியாக ஃபோக்கஸ் பண்ணி we are focusing it to the thin gold foil. அந்த கோல்டு ஃபாயிலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, there is a photographic plate usually made up of fluorescent material like zinc sulfide. நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துருக்கோம். zinc sulfide அந்த fluorescent or phosphorescent material எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். in order to notice and locate the scintillations, எந்த இடத்துல வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கொலைட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இந்த ஹோல் வழியாக இப்படி கோல்டு ஆட்டம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுது. அண்ட் they see that Rutherford saw that most of the alpha particles passed through the foil. பாஸ் பண்ண ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸில் மோஸ்ட் ஆஃப் தெம் அந்த ஃபாயிலில் பாஸ் பண்ணி போயிடுச்சு. அண்ட் செகண்ட் அப்சர்வேஷன் என்னென்னா, somewhere deflected, கொஞ்சம் வந்து என்ன இருக்குது, டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, வேறு பார்த்து எடுத்துருக்கு. வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் என்ன இருக்குது, போய் எங்கேயோ ஸ்ட்ரைக் பண்ணி திரும்ப அப்படியே ரிட்டர்ன் ஆகிருக்கு. வெரி ஃபியூ. புரிஞ்சுதா? வாட் வேர் த த்ரீ அப்சர்வேஷன்ஸ்? மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ் த்ரூ த கோல்ட் ஃபாயில். Some of the alpha particles were deflected at certain angles, and very few alpha particles bounced back to the source. So these were the observations. இப்போ ஒரு சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு, அங்கே என்ன நடக்குதுங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறது தான் அப்சர்வேஷன். சரியா? இப்போ அங்கே என்ன நடக்குதுங்கிறது முக்கியம்தான், முக்கியம் இல்லைன்னு இல்லை. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம கன்க்ளூஷன்ஸ் ட்ரா பண்ண முடியும். அதோடையே நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் பண்ணியாச்சு, அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதோட எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சுதானா? இல்லை. அந்த அப்சர்வேஷன்ஸ்னால வாட் டு வி அண்டர்ஸ்டாண்ட், வாட் டு வி
infer. That's what is the conclusion of the experiment. So now this Rutherford is trying to understand in the observations interpret பண்றாரு. Okay, most of the alpha particles on the gold foil வழியா பாஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு he is thinking. And then he comes to a conclusion. என்ன conclusion? He says ஒரு atomல most of the atom is empty. atomல நிறைய free space இருக்கு. அதனால தான் இந்த alpha particles எல்லாம் அதை பாஸ் பண்ணி போகுதுங்கிறார். And that was also accepted. உள்ள free space இல்லாமல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வேறு particles இருந்துச்சுன்னா naturally அது block பண்ணியிருக்கும். மேபி அதுவும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரிப்பல் பண்ணியிருந்திருக்கலாம். பட் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் அப்படியே ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்னா அங்கே ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்திருக்குன்னு அர்த்தம். பட் ப்ளீஸ் நோட் தட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இந்த ஆட்டம் இஸ் எம்டின்னு தான் சொன்னாரே தவிர ஆட்டம் இஸ் எம்டின்னு சொல்லலை. அப்படின்னா இட் இஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் மீனிங். ஆட்டம் இஸ் எம்டின்னு சொன்னால் என்ன உள்ள ஒன்றுமே இல்லை, டோட்டலி எம்டின்னு அர்த்தம். பட் he didn't say that. So you have to when you are reading such theories அதை வந்து நம்ம கரெக்டாக இன்ஃபர் பண்ணணும், இன்டர்பிரேட் பண்ணணும். சரியா? சரி. ஸோ ஃபஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு? மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன் த ஆட்டம் இஸ் எம்டி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இன்ஃபரன்ஸ். அதை எப்படி சொல்கிறாரு? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ் த்ரூ த கோல்ட் ஃபாயில். அதனால ஹீஸ் கம்மிங் டு திஸ் இன்ஃபரன்ஸ். ஆர் யூ ஆல் கிளியர்? நவ் வாட் வாஸ் த செகண்ட் அப்சர்வேஷன்? Some of the alpha particles deflected through certain angles. இதை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா he gave a reason. இது எதனால இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரீசன் கொடுத்தாரு. அந்த ஆட்டமில் சென்டர் பார்ட் ஆஃப் த ஆட்டமில் there is a positive core which is the nucleus. பாசிட்டிவ் கோர்னு சொல்கிறார். அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸோட சார்ஜ் என்ன? பாசிட்டிவ். ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாசிட்டிவ். அப்போது ஒரு ஆட்டமில் சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா விச் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னே சொல்கிறாங்க. அப்போது ஒரு பாசிட்டிவ் ஸ்பியர் பக்கத்தில் இன்னொரு பாசிட்டிவ் ரேஸ் போனால் என்ன ஆகும்? ரிப்பல் தான் ஆகும். அப்போ இப்படி வந்து என்ன ஆகுது? டிஃப்ளெக்ட் ஆகுது. புரிஞ்சுதா? ஸோ தட் இஸ் வை சம் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் டிஃப்ளெக்டட் த்ரூ சர்டன் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். He just gives reasons for the observations. புரியுதா உனக்கு? அவர் அப்சர்வ் பண்ணதை வச்சு இதனால தான் இருக்கும்னு ஒரு ரீசன் கொடுக்குறாரு. அண்ட் தட் வாஸ் ஆல் அக்செப்டட். யாருமே அதை அக்செப்ட் பண்ணலைன்னு கிடையாது. இப்போ வரைக்கும் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் தான். மேபி தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் வேணால் நம்ம இட் இஸ் நாட் அட் சக்ஸஸ், இட் இஸ் அ ஃபெயிலியர். அந்த காலத்தில் அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அப்புறம் லேட்டர் ரூதர்ஃபோர்ட் வந்தோடனே அது டோட்டல் நான்சென்ஸ்ன்னு அதை டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போது ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை அப்படிலாம் டிஸ்கார்ட் பண்ணலை. ஏன்னா அவருக்கு பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் அவர் கொடுத்த சஜஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறார். பட் ஆஸ் யூ நோ எவ்ரி தியரி ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஸ் வெல். அந்த டிஸ்அட்வான்டேஜஸை அடுத்த தியரி வந்து கரெக்ட் பண்ணும். தட்ஸ் ஹவ் யூஸ்வலி எவல்யூஷன் இருக்குது. அது எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, ரைட்டா? அப்போது இங்கே ரூதர்ஃபோர்ட் செகண்ட் அப்சர்வேஷனுக்கு ரீசன் அவுட் பண்ணிட்டார். தேர்ட் அப்சர்வேஷன் என்னது? வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பவுன்ஸ்ட் பேக் டு த சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டா? அப்போது அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறாருன்னா செகண்ட் அப்சர்வேஷனில் பாசிட்டிவ் ஸ்பியருக்கு பக்கத்தில் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் போகிறனால ரிப்பல்ஷன் இருந்துச்சு, அதனால டிஃப்ளெக்ட் ஆச்சு. தேர்ட் அப்சர்வேஷனில் இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் போய் டைரெக்டாக அந்த நியூக்ளியஸே ஹிட் பண்ணுதான். அப்போ ஹிட் பண்ணும்போது அதுவும் ஒரு பாசிட்டிவ் சென்டர், இதுவும் பாசிட்டிவ் ரேஸ். ஸோ நேச்சுரலாக ஹிட் பண்ண அதே ஸ்பீடில் என்ன ஆகுது? பவுன்ஸ் பேக் ஆகிடுது பிகாஸ் ஆஃப் ரெப்பல்ஷன். ஓகே, ஸோ ஹிஸ் இன்ஃபரன்சஸ் ஆர் ஆஸ் கிவன் ஹியர். நான் உனக்கு கட் ஷார்ட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நீ புக்கில் கண்டிப்பாக இந்த டயக்ராம் போட்டு, சரியா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டாங்கன்னா நீ எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா இந்த டயக்ராம் போடணும். This is important, and this one, and mainly on the observations. This carries mark. Finally your inference or conclusions. Got it? Did you all understand Rutherford's atomic model? Right. இப்போ இது ஏன் ஃபெயில் ஆச்சு ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபெயில்னு சொல்ல முடியாது,
maybe we can say it has some disadvantages. என்னென்ன disadvantages அப்படின்னா, he says, Rutherford says, he is talking more about the nucleus. Did he talk about electrons somewhere? No. His focus was more about nucleus. அப்போ எலக்ட்ரான்ஸை பற்றி கொஞ்சமாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரெசென்ட் அரவுண்ட் த நியூக்ளியஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டார். சரியா? பட் டிஸ்அட்வான்டேஜ் நம்பர் 1 என்ன அப்படின்னா, எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், எங்கெங்கே இருக்கலாம், அதை பற்றி எதுவுமே சொல்ல. இப்போ நம்மளுக்கு தெரியும், நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற ஃபஸ்ட் ஆர்பிட்டில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். செகண்ட் ஆர்பிட்டில் 2n² which is 2² into 2 8, மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் அப்படின்லாம் நமக்கு இப்போ தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்த சயின்டிஸ்ட் இதை பற்றியெல்லாம் ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு டேட்டாஸ் கொடுத்தனால தெரியும். பட் ரூதர்ஃபோர்ட் சொன்னது என்னென்னா, நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அது 2ஆக இருக்கலாம், 20ஆக இருக்கலாம், 200ஆக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். தட் ஹீ left it for our assumption. He did not give any details about it. But as per quantum, as per quantum physics or as per mechanics, என்னன்னா ஒரு சார்ஜ்டு பாடி இன்னொரு சார்ஜ்டு பாடியை ரிவால்வ் பண்ணும்போது, நியூக்ளியஸ் சார்ஜ்டு பாடியா, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. எலக்ட்ரான்ஸ் சார்ஜ்டா, we already saw எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் நெகட்டிவ்னு பார்த்தோம். அப்போது ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்கிறாரு, எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறார். கரெக்ட்? அப்போது ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடி ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடியை ரிவால்வ் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா, தேர் வில் பி ஆக்சிலரேஷன் கிரியேட்டட். டெஃபினெட்லி ஆக்சிலரேஷன் இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஆக்சிலரேஷன் என்ன ஆகும்னா, அந்த எலக்ட்ரான் அப்படியே ரிவால்வ் ஆகி அந்த ஆக்சிலரேஷனால் it will spend most of its energy in revolving around the nucleus, and finally it will spiral and fall into the nucleus. So had this happened, இன்னைக்கு ஒரு ஆட்டமும் இருந்திருக்காது. அப்படி தானே? இது நிஜமாக நடந்திருந்துச்சுன்னா, இந்த அசம்ஷன் நடந்திருந்துச்சுன்னா, இன்றைக்கி ஒன்றுமே இருந்திருக்காது. எல்லாமே அன்ஸ்டேபிளாக தானே இருந்திருக்கும். ஒரு ஆட்டம் கூட ஸ்டேபிளாக இருந்திருக்காது. அப்போது எந்த மேட்டருமே நமக்கு ஸ்டேபிளாக இருந்திருக்காது. அப்படி தானே? எவ்ரி மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ், ரைட்? ஆட்டமே ஸ்டேபிள் இல்லாட்டி மேட்டரும் நாட் ஸ்டேபிள். அப்படி தான் ஆயிருந்திருக்கும். எப்போ ஆயிருந்திருக்கும்? ரூதர்ஃபோர்ட் சொல்கிற மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து வெறும் நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நடந்திருக்கும். He did not talk about the energies of these electrons present in that particular orbit. அந்த எனர்ஜிங்கிற டேர்மே அவர் என்டையர் தியரியில் இருக்காது. ரூதர்ஃபோர்ட் எனர்ஜிங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணியிருக்கவும் மாட்டார். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பற்றி சொல்லவும் சொல்லியிருக்க மாட்டார். இதெல்லாம் மேஜரான ட்ராபேக்ஸ். He should have spoken about the distribution. அப்போ இன்னும் கொஞ்சம் it would have added some positive side for his theory. But he just said electrons are present around the nucleus and he concluded. Next person, who's Niels Bohr, he came and he extended his approach. Rutherford's theory தப்புன்னுலாம் அவர் சொல்ல. Niels Bohr also accepted it. என்ன அக்செப்ட் பண்ணுறாரு? இந்த மாதிரி ஒரு ஆட்டமில் சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு ரூதர்ஃபோர்ட் சொன்னதை நானும் அக்செப்ட் பண்ணுறேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். பட் இதில் என்ன இம்ப்ரவைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அதுதான் போர்ஸ் தியரி. என்னெல்லாம் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காரோ அதை நம்ம போர்ஸ் தியரியில் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஐ வாண்ட் யூ டு ஜஸ்ட் மேக் அ ரஃப் டயக்ராம் ஆஃப் திஸ் அண்ட் நோட் டவுன் த அப்சர்வேஷன்ஸ் அண்ட் த இன்ஃபரன்சஸ். எல்லாத்தையும்லாம் காப்பி பண்ணக்கூடாது. ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதை கட் ஷார்ட் பண்ணி உனக்கு எழுத தெரியணும். being in 11 then going to 12 நீ எல்லாம் காப்பிலாம் பண்ணக்கூடாது. just take the crisp points. 1 minute. Why this who's that? Soumya and Sri Krishna's video is off. Somebody, Sri Krishna, I'm having internet issue, so I can't turn my cam on. Okay, what about Soumya? Soumya doesn't even want to convey things to me. And why Madhuvanti's video is so blurred? Yeah, now I can see. Pinadi blur la irukko. Okay, fine.
Children, it is mandatory for you to switch on the video. Upon 3 times, I'll give you maximum of 3 calls. After that, I will remove you from the class. You should communicate to me, this is the reason I am not able to turn on the video. Then you will be excused. What about Karthikeyan? I can see only some green color thing. Oh, you are bending down and writing. Okay, fine. Carry on. Yes, what was your doubt, man? நைன்த்தில் இதெல்லாம் படிச்சிட்டிங்களா? இவ்வளோ படிச்சிங்களா என்ன? எந்த போர்டு நீங்கள்? சிபிஎஸ்சியில் எங்கே இது இருக்குது நைன்த்தில்? டென்த்துலேயும்லாம் இதெல்லாம் இல்லையே. ஆஹா. Okay. Yes, sir. But did you learn about the disadvantages and all? Yes, sir. In the energy distribution of electrons? Oh, that's good. Then I shouldn't have taken this. Directly நான் அடுத்தது போயிருக்கேன். இவ்வளோ டீட்டெயில்டாக இல்லைல்ல, அதனால தான் 11th வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிங்க.
Please answer your attendance in the meantime. Dwarakesh, this batch only, no? He belongs to. Then manager, Gursharan, Harin Krish, Indumati, Kartigeyan. Okay. Sir, present, sir. Oh, Indumati is also present. Okay. Kashika, Ketana, Sarvanaram, Yes, sir. Present, sir. Madhuvanti, Pritish, Raghav, Ramya, Ridanya, Sai Varshini, Shrish. Okay. Shrish, Present, sir. Sivesh. Present, sir. Okay, okay. Present, sir. Yeah, noted. Soumya. Where is Soumya? Yeah, she is there. Okay. Srinidhi, Present, sir. Tarakeshwar. Not there. Okay. Now, anybody's name, if I have not called, online students will write your name in the chat box and you will mention your mobile number, 2 mobile number, dads and moms, okay, in order to add you in the attendance. Got it? Online students, if I have not called out your name, please do this. Offline students, how many names I have not called? You have joined earlier, no? நான் கால் பண்ணியிருக்கேன்ல உன் நேம் அட்டண்டன்ஸ் முன்னாடிலாம் பண்ணியிருக்கேன். Is it? What's your name? Diana, இதில் இல்லையே உன்னோட நேம். ஏன்னா ஐ டோன்ட் ரிமெம்பர் நரிஷ் 11 ஹைப்ரிட் பேட்ச் இல்லை. சரி, வேறு what's your name? சாதனா. Your name is also not there. இல்லை இல்லை. Okay, what you do, ஃபைனலாக போகும்போது write your name along with the numbers and give, we'll see. I'll check it out. என்னம்மா முடிச்சிட்டிங்களா? Anybody is still writing, please raise your hand. Make a note quickly. Online students, if you are writing, please make a note, press the raise hand button. So you can see here they have written the radius of the atom is about 10 power minus 10 meter. அப்படின்னா என்ன? 1 divided by 10 power 10. 1 divided by 10 into 10 into 10 அந்த மாதிரி 10 times. அதுதான் ஒரு ஆட்டமோட சைஸ். அப்போ எவ்வளோ ஸ்மால் பார்த்துக்கோ. அதை விட ஸ்மால் நியூக்ளியஸோட சைஸ். நியூக்ளியஸோட சைஸ் என்ன போட்டிருக்காங்க? 10 power minus 15. அப்போது 1 divided by 10 power 15. அதை விட ஸ்மால். இதை எப்படி கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 1 acre ஆஃப் லேண்டில் ஒரு ஃபுட்பாலை நடுவில் வச்சேன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கும் ஒரு என்டையர் ஆட்டமில் நியூக்ளியஸுக்கும் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆட்டமோட அந்த என்டையர் ஸ்பேஸையும் கம்பேர் பண்ணும்போது இட் லுக்ஸ் லைக் இந்த 1 acre லேண்ட் ஒரு ஃபுட்பாலை நடுவில் வச்சா எவ்வளோ ஸ்மாலாக அந்த ஃபுட்பால் இருக்குது இல்லையா? அந்த அளவுக்கு நியூக்ளியஸ் வந்து அவ்வளோ ஸ்மால் compared to the atom, provided atom itself is very small. Got the point? சரி, next போலாமா? Now, yes, first thing,
what he said, the positive charge and most of the mass of the atom was densely concentrated in the extremely small region which is called the nucleus. அப்போ ஒரு ஆட்டமோட மாஸ் எங்கே இருக்குன்னு சொல்கிறாரு, மோஸ்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம். வெளியில் இருக்கிறது வந்து எலக்ட்ரான்ஸ் தான். எலக்ட்ரான்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் வெரி வெரி லைட் compared to the nucleons. I'll tell you what are nucleons. Okay, those particles which are present inside the nucleus are called nucleons. Okay va? So electrons oda mass ku இந்த nucleons oda mass யும் compare பண்ணா electrons oda mass ரொம்ப ரொம்ப கம்மி. ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ் தான் பார்த்தோம் mass of electron என்ன, mass of proton என்ன, அது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ்லாம் பார்த்தோம் இல்ல. Next he says the nucleus is surrounded by electrons that move around the nucleus with very high speed in circular paths called orbits. You have come across this word orbits. You remember in lower grades nucleus போட்டு அப்புறம் first orbit second orbit ன்னு போட்டு அந்த round போடுவேல electronsக்கு. So that spherical pathway, I mean that circular pathway is called, it's called orbits or shells ன்னு சொல்லலாம். Okay. Then electrons and the nucleus are held together by electrostatic force of attraction. ஏன்னா nucleus positively charged, electrons negatively charged. அப்போ naturally they will have electrostatic force of attraction which is very strong force. Okay va? So these are all the inferences. Next we go to atomic number and mass number. ஒரு periodic table எடுத்தா periodic table என்னலாம் இருக்கும், எலிமெண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச எலிமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போட்டிருப்பாங்க இல்லையா, ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு எலிமெண்ட்டுக்குமே 2 நம்பர் இருக்கும். எப்படி இருக்கும்னா லைக் இமேஜின் திஸ் இஸ் தி எலிமெண்ட். ஒரு நம்பர் இங்கே மேலே இருக்கும் சூப்பர்ஸ்கிரிப்டில், இன்னொன்று சப்ஸ்கிரிப்டில் இருக்கும் கீழே. இந்த மேலே இருக்கிற நம்பரை தான் நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் கிவன் பை Z. கீழே இருக்கிற இந்த நம்பரை தான் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் கிவன் பை A. அப்போது அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் த டோட்டல் கவுண்ட் ஆஃப் protons in an atom, or it is the count of electrons present in the neutral atom. இங்கே நான் நியூட்ரல் ஆட்டம்ங்கிற வேர்டை நான் கண்டிப்பாக நீ எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன், ரிச் கோர்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஏன் அங்கே நியூட்ரல் ஆட்டம்னு சொல்கிறேன்னா, புரோட்டானோட கவுண்ட்டு மாற போகிறதில்ல. நம்ம யாரும் வந்து ஒரு கேஸில் மாறும், அது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். நியூக்ளியர் ரியாக்ஷனில் தான் மாறும், எலிமெண்ட்டே மாறும். சரி, அது நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் போகும்போது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றி மட்டும்தான் பார்க்குறோம். கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னாலே என்ன, there is some changes. Maths, not this batch. You are 12th standard, right? 12th state board. It's not happening here. Just check in the opposite side or up. இங்கே ரெண்டுத்துலையும் செக் பண்ண, எனக்கு I'm not aware. What was I talking about? என்ன பாயிண்ட் சொன்னேன்? Yeah, we are talking about chemical reaction. So ஒரு chemical reaction எப்படி நடக்கும், எலக்ட்ரான்ஸில் ஏதாவது changes, addition of electron or removal of electron அப்படி இருக்கும் போது தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். நியூக்ளியர் ரியாக்ஷன் எப்போ நடக்கும்னா அது நியூக்ளியஸில் நடக்கும். நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கும் எலக்ட்ரானுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை. அங்கே புரோட்டான் ஒரு எலிமெண்ட்டே கூட மாறும் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸில். சரியா, அது நமக்கு படிக்கிற நேரம் வரும்போது அதை பற்றி படிக்கலாம். இப்போது அப்போ எது தான் சப்ஜெக்ட் டு சேஞ்ச், எலக்ட்ரானோட கவுண்ட் வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஒரு நியூட்ரலான ஆட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது நியூட்ரலான ஆட்டம். சப்போஸ் ஒரு ஆட்டமில் நான் ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறேன், அப்போ எனக்கு என்ன ஆயிடும், எலக்ட்ரானோட கவுண்ட் ஜாஸ்தி இருக்கும் கம்பேர்ட் டு ப்ரோட்டான்ஸ் கவுண்ட். அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், நியூட்ரல் ஆட்டம்னு சொல்லலாமா, சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே
ஒரு மைனஸ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா இருக்குது, அப்போது யூ can never say it as a neutral atom. It is neutral only when number of protons and number of electrons are equal. So in such a case you can define atomic number as the total number of protons or total number of electrons only in a neutral atom. Whenever you see that the atom becomes charged, it can either become a positive charged or a negative charged species. இப்போ வந்து இப்படி பார்த்துருக்கல நீ காப்பர் 2+ எழுதுவோம். So it's a positively charged. Chloride மைனஸ்ன்னு எழுதுவோம். Cl மைனஸ் தான் chloride. அப்போது it can become a positively charged or a negatively charged. ஒரு ஆட்டம் வந்து பாசிட்டிவ் ஆகலாம், நெகட்டிவ் ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ். இந்த கேஸில் எலக்ட்ரான் ஆட் ஆகிருக்கு, அதனால் நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. இந்த கேஸில் 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிருக்கு, அதனால் பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. அப்போது இந்த இன்ஸ்டன்ஸில் we will not call that as a neutral atom. அப்போது அட்டாமிக் நம்பரை வச்சு இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குங்கிறது சொல்லிடலாம். இதில் ப்ரோட்டான்ஸ் கவுண்ட் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. என்ன சேஞ்ச் ஆகிருக்கு? எலக்ட்ரான் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் குளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 17. That means there are 17 protons and 17 electrons initially. இப்போ நான் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது 17 + 1 18 எலக்ட்ரான். அப்போது எலக்ட்ரான் கவுண்ட் மட்டும்தான் மாறி இருக்கு, ப்ரோட்டான் கவுண்ட் மாறவே இல்லை. So it is safe to say atomic number as the total number of protons in an atom. That is not going to change. Illati you should say it is the total number of electrons present in a neutral atom. சார்ஜ் ஆச்சுன்னா எலக்ட்ரான் கவுண்ட் மாறிடும். அதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் உனக்கு கொடுக்குறேன். புரியுதா உனக்கு? All of you online? Yeah? Did you understand the importance of saying in a neutral atom? That's the importance. Got it? சரி. அப்போ மாஸ் நம்பர் அப்படின்னா என்னென்னா, மாஸ் நம்பர் கேன் ஆல்சோ பி கால்ட் as the nucleon number. Nucleon number. Nucleon அப்படினாலே it is from the word nucleus. எப்படி இந்தியாவில் இருக்கவங்களெல்லாம் இந்தியன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நியூக்ளியஸ்குள்ளே இருக்கவங்களெல்லாம் நியூக்ளியான்னு சொல்லிடலாம். இப்போ நியூக்ளியஸ்குள்ளே என்ன தான் இருக்குது? எலக்ட்ரான் வெளியில் இருக்குது, நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. அப்போது the total sum of proton and neutron is your mass number. Understood? Please make a note of this. Next we are going to an important area, that is about, we'll discuss about Bohr's model and then electromagnetic radiations na enna adhalam paapom. That's all completely new to you. Bridge course liya இல்ல பழைய கிளாஸ்ல சின்னதுல 10th ல something, பட் அங்கே வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்காது. போர் மாடல் ஆர் ஈவன் ரதர்ஃபோர்ட் மாடல்லாம் அவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு 9, 10ல் வர சும்மா மேலாப்பில் சொல்லியிருப்பாங்க. இங்கே ஏகப்பட்ட ஃபார்முலாலாம் வரும் போர்ஸ் தியரியில். ஃபார்முலானா நாட் கெமிக்கல் ஃபார்முலா, மேத்தமேட்டிக்கலி ஒரு ரேடியஸ் ஆஃப் அன் ஆட்டம்க்கு ஃபைண்ட் பண்ணணுன்னா வாட் இஸ் த ஃபார்முலா, ஒரு ஆர்பிட்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது அதுக்கு ஒரு ஃபார்முலா அப்படிலாம் இருக்கும். முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் போகலாமா? யா ஓகே. And I hope you know what are isotopes and isobars, right? What are they? Isotopes have
same atomic number, different mass number. Example, இப்போ ஹைட்ரஜனில் இருக்க protium, deuterium and tritium, right? 1H1 hydrogen பார்த்தீங்கன்னா it is having 3 isotopes, 1H1, 1H2, 1H3. This is protium, this is deuterium, this is tritium. ரைட்டா? 3 ஐசோடோப்ஸுமே இருக்குது. ஹைட்ரஜனுக்கு இந்த 3 இருக்குது, கார்பனுக்கு அந்த மாதிரி இருக்குது. C12, C612, C613, C614 இந்த மாதிரி இருக்குது. குளோரினுக்கு 17, 35 and 17, 37 இந்த மாதிரி 2 ஐசோடோப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ் இருக்குது. இப்போ ஐசோபார்ஸ்னால் என்ன? சேம் மாஸ் நம்பர், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர், அதெல்லாம் ஐசோபார்ஸ். சரியா? ரைட். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது தான். there is nothing much about that. But now Rutherford order drawback I already explained to you. Actually they compared Rutherford's model with that of the solar system also. Solar system எப்படி என்ன நடுவில் இருக்குது? சன்னை சுற்றி தான் மற்ற எலிமெண்ட்ஸ் மற்ற பிளானட்ஸ் எல்லாம் ரிவால்வ் ஆகிட்டு இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம ஆட்டம்லேயும் நியூக்ளியஸ் இஸ் கம்பேர்ட் டு த சன் அண்ட் அதர் பிளானட்ஸ் ஆர் கம்பேர்ட் டு எலக்ட்ரான்ஸ். அங்கே எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கோ, பிளானட்ஸ் ஹாவ் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ரைட்? அப்போ அதே மாதிரி இங்கே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. தேர் ஷுட் பி சம் ஃபோர்ஸ் டு ஹோல்ட் the planets in that orbit. அதே மாதிரி there should be a force that should hold the electrons in the orbit, இல்லை? So all that I have already told you about the drawbacks. Now let's enter into the developments that led to Bohr model of an atom. What are the developments? First he said dual character of electromagnetic radiation, which means that radiations possess both wave-like and particle-like properties. முதல்ல அதுக்கு ரேடியேஷன்னா என்னன்னு தெரியணும். அப்போ தான் ரேடியேஷனோட டுவல் நேச்சரை பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும். ரேடியேஷன்னா என்னது? மியூட்டேட்டிங். Mutations are different. What mutation you are talking about? Gene mutations? How does that have oh, maybe you are talking about the effect of radiation, right? No, I am not asking what are the impacts caused because of radiations. I think you are talking about the chemotherapy and the radiation la kudukumbodhu gene mutations, right? No, don't go so far. Just tell me radiation na enna, avladha naan kekkuren. Radiation கொடுத்தா என்ன ஆகுங்கிறதெல்லாம் நம்ம இன்னொரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணலாம். அங்கே டிஎன்ஏ வந்து சேஞ்சஸ் இருக்கும், மற்ற அப்புறம் நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்குது, லைக் ஹேர் ஃபால் அண்ட் ஸோ மெனி திங்ஸ். லேட்டர் வீல் சி. அது கொஞ்சம் பயாலஜிக்கலாக போகும். இன்க்ரீசிங் எனர்ஜி. Movement of atom. Ultraviolet is it's a type of radiation. Ultraviolet, infrared, radio waves, microwaves, X-ray, gamma rays. Okay, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் வந்து emission of protons. No. சரி, இப்போ let's go from அந்த the drawback of Rutherfordல நான் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? electrons வந்து nucleus revolve பண்ணிட்டு இருக்கும்போது that is a charged body which is revolving around a charged body. There is of course a acceleration that is there, you know, acceleration-ங்கிற ஒன்று பிக்சரில் வருது. ஸோ அந்த ஆக்சலரேஷன்னால எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி என்ன ஆகுது? அதுக்கு இருக்கிற அதோட எனர்ஜி போயிட்டே இருக்குது. அதனால தான் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அதோட எனர்ஜி ஜீரோ ஆகி நியூக்ளியஸ்குள்ளே போய் அது சிங்க் ஆகிறதா அந்த ஒரு தியரி சொல்லுது. That's why atoms become unstable அப்படின்னு Rutherford சொன்னதுபடி. Okay, that was the drawback of Rutherford's model. That's what we discussed. Am I right? You don't have any doubt about it. அப்போ
ஒரு எலக்ட்ரான் ஒரு பாசிட்டிவ் நியூக்ளியஸை அப்படியே ரிவால்வ் பண்ணிகிட்டே இருக்கும் போது அந்த ஆக்சலரேஷன்னால் அதோட எனர்ஜி என்ன ஃபார்மில் வெளியில் வருதுன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன். ஓகே, ரேடியேஷன்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நான் காமிக்கிறேன். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன் நான் இப்போ சொன்ன மாதிரி நிறையா நேம்ஸ் இருக்குதுக்கு, சரியா? அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இந்த ரேடியேஷன் இருக்குது பார்த்தியா, அது வந்து இட் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் வேவ்ஸ், அப்படி கூட இருக்கலாம். இப்போ ஒரு பாடியை வந்து நீ ஹையர் டெம்பரேச்சருக்கு நீ ஹீட் பண்ணிட்டே இருக்க, அப்புறம் அந்த பாடியை நீ விட்ட அப்படின்னா அந்த பாடி என்ன ஆகும்? நீ கொடுத்த ஹீட்டை அப்படியே உள்ளே வச்சிட்ருக்குமா? அப்படியே டெசிபேட் பண்ணும் அந்த ஹீட்டை. ஸோ தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன், கரெக்ட்? அது ஹீட் ரேடியேட் பண்ணுறது. ஹீட் மட்டும் ரேடியேட் பண்ணுறதுல ஈவன் லைட் ஆல்சோ கேன் பி radiated. So basically we can say radiation is not having a particle nature alone, it is also having wave nature. அதனால தான் அதுக்கு பேர் dual nature னு சொல்கிறாங்க. It has two natures, one is particle nature, one is wave nature. இதுவே சயின்டிஸ்ட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு என்ன நினச்சாங்க, ஏர்லி டேஸில் 19th century அந்த 19th centuryலலாம் ரேடியேஷன்னா பார்ட்டிக்கல் நேச்சர் தான் அதுக்கு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பார்ட்டிக்கல் நேச்சரும் வேவ் நேச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் உனக்கு தெரியணும், இப்படி தானே? அப்போ தானே நம்மளுக்கு புரியும் எக்ஸாக்ட்லி பார்ட்டிக்கல்னால் என்ன, வேவ்னால் என்ன அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு டேக் திஸ் ஏதாவது ஒரு டேபிள், ஒரு ஈவனான ஒரு சர்ஃபேஸ், சரியா? இதுதான் வச்சுக்கோ ஒரு டேபிள். இப்போ இங்கே ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சிடவா? இது ஒரு பார்ட்டிக்கல்னு இமேஜின் பண்ணு. This particle is of course occupying some space, correct? அப்போ it is occupying space, it means it has its own volume there. அதுக்கு மாஸ் வால்யூம் எல்லாம் இருக்குது. இப்போது இந்த பார்ட்டிக்கல் எடுத்த அதே ஸ்பேஸை இன்னொரு பார்ட்டிக்கலும் இங்கே எடுக்க முடியுமா அப்படின்னா இல்லை, கரெக்டா? ஒரு பார்ட்டிக்கல் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை எடுத்துருச்சுன்னா இன்னொரு பார்ட்டிக்கல்னால அதே ஸ்பேஸை எடுக்க முடியாது. வேணா இன்னொரு பார்ட்டிக்கல் இங்கே இருக்கலாம், ரைட்? ஸோ பார்ட்டிக்கல் இஸ் லோக்கலைஸ்ட் இன் ஸ்பேஸ். லோக்கலைஸ்டுனா என்ன? ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்க ஒரு பார்ட்டிக்கல், ஒரு பார்ட்டிக்கலுக்கு ஒரு இடம்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அதோட கோஆர்டினேட்ஸை வச்சு. பட் ஒரு வேவ் எடுத்தேன்னு வை, அந்த வேவ் மேலேயே இன்னொரு வேவ் கோயின்சைட் ஆகலாம். இப்படி நீ ஃபிசிக்ஸில் இன்னும் ரொம்பவே டீட்டெயில்டாக கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்லாம் லேட்டர் படிப்பேன், 11th 12th மேபி, ஐ டோன்ட் நோ வென் இட் ஷுட் கம் இன் 12th ஆர் சம்திங், ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ அப்போ வந்து இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி படிப்பீங்க. இப்போது வேவ்னா என்ன சொல்லலாம்னா, சரி ஒரு பாண்ட் இருக்குது, அதில் வந்து ஒரு ஸ்டோனை நம்ம தூக்கி போட்டால் அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் பார்க்குறல்ல, அதையே நம்ம வேவ்னு எடுத்துக்கலாம். இட்ஸ் கிரியேட்டிங் தட் வைப்ரேஷன். ஸோ வேவ் கேன் கோ எக்ஸிஸ்ட். தட் மீன்ஸ் ஒரு வேவ் மேலேயே இன்னொரு n நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இருக்கலாம், ஆனால் ஒரு பார்ட்டிக்கல் மேலே இன்னொரு பார்ட்டிக்கல் இருக்க முடியாது. தட்ஸ் வை வி சே பார்ட்டிக்கல் இஸ் லோக்கலைஸ்ட் அண்ட் வேவ் இஸ் delocalized in space. That's the basic difference between particle and a wave. Okay, இப்போ அந்த காலத்தில் ஒரு மேட்டர் can be anything. Matter is what? Anything that occupies space and has its own mass and volume, இல்லையா? ஸோ அதுதானே ஒரு மேட்டர். அப்போல்லாம் ஒரு மேட்டர்னு கன்சிடர் பண்ணாலே அதை பார்ட்டிக்கலுங்கிற நோக்கத்தில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அக்கார்டிங் டு நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ், that was the classical theory. quantum chemistry னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அப்போல்லாம் கிளாசிக்கலி பிலீவ் பண்ணது பார்ட்டிக்கல் அப்படின்னு தான். லேட்டர் ஸ்டேஜஸில் தான் ஆஃப்டர் மெனி சயின்டிஸ்ட் கேம் திஸ் வேவ் தியரி. dual nature of வேவ்ஸுங்கிறதே நம்ம இப்போ டி ப்ராக்லி அப்படிங்கிற we will go to that டி ப்ராக்லிஸ் தியரிங்கிறதுக்கெல்லாம் நம்ம போவோம். ஒரு சின்ன டெரிவேஷன் இருக்குது, அதெல்லாம் I'll tell you about it. So de Broglie and many other scientists gave their own inputs regarding matter. They said matter is not only having particle nature, it also has wave nature. That's what our Bohr makes use of. He is taking that point as an advantage.
and then he is developing his theory. புரிஞ்சுதா? என்ன சொல்றாங்க? Dual character of electromagnetic radiation, which means that radiation possesses both wave-like and particle-like character. So இந்த பாயிண்ட் அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. இதை வச்சு அவர் தியரியை டெவலப் பண்றாரு பேசிக்லி. ஓகே, தென் experimental results regarding atomic spectra. This is a very important term, spectra. இப்போ தான் நீ ஃபஸ்ட் டைம் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு கேள்விப்படுற. கண்டிப்பாக நீ இதுக்கு முன்னாடி படிச்சிருக்க மாட்டேன் இல்லை? ஸ்பெக்ட்ரம் தான். ஸ்பெக்ட்ரா, ஸ்பெக்ட்ரம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வேணால் கேள்விப்பட்டிருக்கியா? ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலாம் நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். வாட் இஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி and all you must have not heard. But I'll tell you what it is. Just a introduction. Anyway, you don't have spectroscopy in your CBSE. So, let's forget about it. இந்த அட்டாமிக் ஸ்பெக்ட்ரானா என்னென்னா, ரேடியேஷனை ஆட்டமில் பாஸ் பண்ணோம். எதுக்கு நம்ம இப்போ ரேடியேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் போடுறதுக்கு இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா லைட்டேன்னு வச்சுக்கோ. லைட்டோ இல்லை ஹீட்டோ எல்லாமே ரேடியேஷன் தானே. ஹீட் வேவும் ரேடியேஷன் தான், லைட் வேவ்ஸும் ரேடியேஷன் தான் இல்லையா? அப்போது ஒரு ஆட்டமில் நம்ம லைட் பாஸ் பண்ணோம்னாலோ இல்லை ஹீட்டை பாஸ் பண்ணோம்னாலோ அந்த ஆட்டம் என்ன பண்ணும்? இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தட் வி ஆர் பாசிங். கரெக்ட்? அப்போ அந்த ஆட்டம் என்ன பண்ணும்? அந்த எனர்ஜியை எடுத்துட்டு உள்ளே ஏதோ ஒன்று நடக்கும். அது என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் தான் நம்ம போர்ஸ் தியரியே சொல்லுது. ஸோ போர் தியரி இஸ் டெவலப்ட் பேஸ்ட் ஆன் திஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அப்போ பேசிக்லி யூ ஷுட் நோ வாட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ஃப்ரம் த வேர்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எலக்ட்ரோ மீனிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ ஒரு ரேடியேஷனுக்கு there are two fields. One is the electric field, other one is the magnetic field. They say that electromagnetic radiation exists, or electromagnetic radiation அப்படினாலே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரெண்டும் perpendicular to each other ஆகவும் இருக்குமா, and they will be perpendicular to the propagation of the wave. Propagation என்ன? மூவிங். ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு இப்படி போகுது அப்படின்னா தட் இஸ் த ப்ரொபகேஷன். ஸோ திஸ் இஸ் த ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ். கரெக்ட்? அப்போது இந்த வேவ் இப்படி ப்ரொபகேட் ஆகுது அப்படின்னா இந்த வேவுக்கு 90 டிகிரிஸ் பர்பெண்டிகுலராக என்ன இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் தே themselves are perpendicular to each other as well. புரிஞ்சுதா? if I show you this diagram you will understand. இங்கே பாரு, this is the electric field component, this is the magnetic field component, and this is the propagation, direction of propagation. So they are actually perpendicular to the direction of propagation of the wave. So இது தான் ஒரு electromagnetic radiation. புரிஞ்சுதா? சார் அவர் எப்படி சார் எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் கண்டுபிடிச்சாருன்னா based on experiments. எப்படி ஒன்னொன்றுக்குமே இப்போ எப்படி மேக்னெட்டிக் காம்பனண்ட் அங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு, எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் காம்பனண்ட் அங்கே இருக்குன்னு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு என்டையர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அதெல்லாம் சின்ன சின்ன பார்ட். நம்ம இப்போ இதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறமே தவிர எப்படி கண்டுபிடிச்சாங்கங்கிறது நம்மளோட ஸ்கோப்பில் இல்லை. உனக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்னா என்ன அப்படிங்கிறது தான் தெரியணும். அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கங்கிறது அது குவாண்டம். தட் இஸ் வாட் யுவர் குவாண்டம் டீல்ஸ் வித். Quantum chemistry, or even quantum is a subject which is a border of both physics and chemistry. Physics லையும் quantum mechanics னு வரும், chemistry லையும் quantum chemistry னு வரும். Okay, so அது என்னன்னா it's all about the classical, like how you asked, எப்படி வந்து magnetic and electric field இப்படி perpendicular இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கங்கிறதெல்லாம் அங்கே படிப்போம். இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை. சரியா? Yeah. Sir, I couldn't understand much about that atomic spectra, sir. Couldn't get it properly. Atomic spectra, I didn't say anything much. Right? I said when you pass light or heat to an atom, there is something that happens inside an atom. What is that thing that is happening? நான் இன்னும் சொல்லலை. சொன்னா சொல்லலை. அதை வந்து நம்ம போர்ஸ் தியரியில் பார்ப்போம். We didn't enter Bohr's theory. In order to enter Bohr's theory, you need to have some prerequisite knowledge about electromagnetic radiation. அப்போ தான் நமக்கு போர்ஸ் தியரி புரியும். அதனால தான் உனக்கு நான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனா என்னன்னு சொல்கிறேன். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. யூ clear now? சாய் வர்ஷினி. Yes, sir.
Yeah. So I told you electromagnetic spectrum. Spectrum அப்படினாலே collection. Electromagnetic spectrum na collection of electromagnetic radiations. So look here, this is an electromagnetic spectrum. You have all the waves, UV, visible, IR, microwaves and radio waves, இந்த பக்கம் X-rays, gamma rays எல்லாமே இருக்கு. இங்கே வந்து நம்பர்ஸ் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா 10 பவர் சம்திங் கொடுத்துருக்காங்க. ரைட், இதெல்லாம் என்னன்னா electromagnetic radiation can be characterized by frequency and wavelength, most important. Even with wave number they characterize. So you should know the difference. Frequency na enna unakku theriyum. What is it? Nee physics la padichirpa, basic physics. What is the definition of frequency? சரி, ஃபிசிக்ஸில் கூட விட்டுரு, சயின்டிஃபிக்காக நம்ம போக வேணாம். நம்ம வெளியில் எங்கேயாவது போனால் why many people camera is off here? Why is it off? You want me to name? You will keep your camera on throughout the class. Nobody will switch it off. So நீ வந்து ஃப்ரீக்வன்சியை சயின்டிஃபிக்காக கூட நீ சொல்ல வேணாம். நம்ம வெளியில் போகும்போது யாராவது பேசி கேள்விப்பட்டிருக்கியா, இந்த ஏரியாவில் பஸ் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வரும், இந்த பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சி என்னங்கிறதெல்லாம் we would have heard, right? What does that mean? ஒரு பர்டிகுலர் டைமில் எத்தனை தடவை அந்த பஸ் அந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணி வரும், தட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த பஸ். கரெக்ட்? அது மாதிரி நம்ம ஃபிசிக்ஸில் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பாசிங் பர் யூனிட் செகண்ட். ஒரு செகண்டில் எவ்வளோ வேவ்ஸ் பாஸ் ஆகுது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அப்படிங்கிறது, அந்த பாயிண்டில், அதுதான் ஃப்ரீக்வன்சி, which is given by hertz. You know the unit, right? Frequency hertz. சரி, வேவ் லென்த் அப்படின்னா அங்கே லென்த்துன்னு வந்துருச்சு. வேவ் லென்த்னா அந்த வேவோட லென்த்து, மீட்டர். ஓகே, வேவ் நம்பர் இஸ் டிஃப்ரெண்ட், தட் இஸ் மீட்டர் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. I will show all those definition and all formula later. That's not important now. சரியா? இப்போ நம்ம இதை பற்றி தான் பேச போகிறோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனாக நான் என்ன சொன்னேன், இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரேடியேஷன்ஸ். இப்போ ஒரு ரேடியேஷனையும் எப்படி நம்ம கேரக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னா வித் எய்தர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த். இப்போ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து வேவ் நம்பரை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இஸ் நத்திங் பட் அ ஸ்டடி ஆஃப், இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கெமிஸ்ட்ரியில் தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி நிறையா யூஸ் பண்ணுவோம். ஓகே, அங்கே என்ன நடக்கும்னா இந்த ரேடியேஷன்ஸை வந்து ஆட்டம்ஸில் பாஸ் பண்ணால் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, அதிலிருந்து என்னென்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அந்த ஏரியா தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபார் அ chemistry researcher, someone who is doing research PhD in chemistry. ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இல்லாமல் ஃபர்தராக நம்மளால் எதையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ரொம்ப அதோட அப்ளிகேஷன் சொல்லணுன்னா, சின்ஸ் we are dealing with electromagnetic radiation, I am telling you, அதோட அப்ளிகேஷன் என்னென்னா, ஒரு காம்பவுண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஒரு ரியாக்ஷன் பண்ணுறோம், ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. உனக்கு மாலிகுலர் ஃபார்முலான்னு ஒன்று வருதா? இப்போ குளுக்கோஸ் C6H12O6 இப்படின்னு ஒரு ஃபார்முலா வருதா? அது எப்படி வந்துச்சு? யூ திங்க் சயின்டிஸ்ட்டுக்கு என்ன தோணுதோ, C6H12O6 அவருக்கு பிடிச்சிச்சு அதனால் எழுதிட்டு. இப்போ நான் ஒரு காம்பவுண்ட் கண்டுபிடிச்சா எனக்கு வந்து C6 பிடிக்கல, எனக்கு C60 தான் பிடிச்சிச்சு, ஸோ C60H17 இஷ்டத்துக்கு நான் எழுத முடியுமா? முடியாது. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, தட் வாஸ் கன்ஃபர்ம்டு த்ரூ மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. மாஸ் ஸ்பெக்ட்ரான்னு ஒன்று இருக்குது. யூவி வச்சு, யூவி லைட் தெரியுதுல உனக்கு, இங்கே யூவி இருக்கா, யூவி ரேடியேஷன்ஸ். யூவி ரேடியேஷனை பாஸ் பண்ணால் அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒரு காம்பவுண்டில் யூவி ரேடியேஷன் நீ பாஸ் பண்ணினா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா, ஒரு காம்பவுண்டில் ஆல்டர்னேட்டிங் டபுள் பாண்ட்ஸ், கான்ஜுகேஷன் இருக்கா, எந்த பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு வரும். ஆர்கானிக் நீ 10th படிச்சிருக்க, ஆல்கீன்ஸ்லாம் படிச்சிருக்கேல, ஆல்கீன்ஸ் ஆல்கைன்ஸ், அங்கே டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் இருக்குல்ல. ஒரு காம்பவுண்டில் எந்தெந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது, எங்கே வந்து டபுள் பாண்ட் வந்து ஆல்டர்னேட்டிங்காக வருது, அதுதான் கான்ஜுகேஷன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம யூவி ஸ்பெக்ட்ராவில் கண்டுபிடிக்கலாம். ஐஆர் ஸ்பெக்ட்ராவில் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் இருக்கா? இங்கே ஐஆரில் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா,
ஒரு காம்பவுண்டோட ஃபங்க்ஷனல் குரூப் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீ வந்து ஒரு ரியாக்ஷன் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது, அந்த ப்ராடக்ட்டை நம்ம பார்த்தோம்னா ஓ அதில் OH இருக்குது, COOH இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அதில் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லை? அதில் வந்து இப்போ எத்தனால் CH3CH2OH, அப்போ அங்கே OH இருக்குது அப்படின்னு அந்த ப்ராடக்ட்டில் எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பிகாஸ் ஆஃப் பை யூஸிங் திஸ் IR ஸ்பெக்ட்ரோஸ்கோப். ஓகே, ஸோ ஒரு ரேடியேஷனுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அப்படியே நம்ம மெடிசனுக்கு வந்தோம்னா எக்ஸ்ரே. லைக் ஹவு டாக்டர் needs a X-ray for diagnosing where the fracture is. ஒரு டாக்டருக்கு எக்ஸ்ரே எடுக்காமல் வெறும் நீ கை கொண்டு போய் காமிச்சேன்னா அவர் எந்த போனில் எந்த இடத்துல கிராக் இருக்கா, அது ஹேர்லைன் கிராக்கா இல்லை பெரிய ஃப்ராக்சரானா எப்படி தெரியும்? ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க. எக்ஸ்ரேயை வச்சு தான் அந்த இமேஜிங், அதை வச்சு தான் நம்மளால் ஹீ வில் பி சேயிங் எந்த இடத்துல இருக்குன்னு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு டாக்டருக்கு எக்ஸ்ரே இம்பார்ட்டண்ட்டோ, எக்ஸ்ரே இமேஜிங் இம்பார்ட்டண்ட்டோ, இல்லை எம்ஆர்ஐ இம்பார்ட்டண்ட்டோ. எம்ஆர்ஐ ஸ்கேன் கேள்விப்பட்டிருக்கியா? ஸோ எம்ஆர்ஐ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இட்ஸ் காஸ்ட்லி டூ. ஓகே, அது எதுக்குன்னா ஏதாவது இப்போ பாடியில் வந்து ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஃபாரின் சே பாக்டீரியா ஆர் சம்திங் இருக்குது அப்படின்னா அதை எம்ஆர்ஐயில் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, சரி. ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இஸ் ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங். we'll talk about it when we get time. Right now we will not go much deep into that. Okay, fine. ஸோ எந்த அளவுக்கு டாக்டருக்கு எக்ஸ்ரே இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ரிசர்ச் பர்சனுக்கு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதை வச்சு தான் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா? டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாட் ஓன்லி ஃபார் கெமிஸ்ட்ரி, ஈவன் ஃபார் மெடிசன், ஈவன் இன் ஃபிசிக்ஸ் இட் மே பி அப்ளைட். ஓகே, எவ்ரிவேர். பேசிக்லி சயின்ஸுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதோட நாலேஜ். ஓகே, ஸோ இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு தான் நம்ம எதுக்கு போகிறோம்? போர்ஸ் தியரிக்கு போகிறோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன்? ஐ வில் ஷோ யூ த டெஃபினிஷன் ஃபார் ஃப்ரீக்வென்சி, தென் வேவ் லென்த் அண்ட் வேவ் நம்பர். கரெக்டாக? ஃப்ரீக்வென்சி ஐ டோல்ட் யூ. வாட் டிட் ஐ சே? Yes. Passing in a unit second. Yes, correct, in a unit second. Then wave number inge paru. It is defined as the number of wavelength per unit length. It is given by nu bar. Idu eppadi pronounce pananum? Nu bar. Mu kadayadu. Mu வந்து இப்படி போடுறது. nuங்கிறது இது nu. frequency nu ல காமிப்பாங்க. nu barல wave number காமிப்பாங்க. wave length எப்படி காமிப்பாங்க? lambda. புரிஞ்சுதா? So make a note of this. You know frequency and wavelength, so I am not asking you to note down the definition or not. Wave number is new to you, right? So just note down the definition of wave number and its unit, that is meter inverse. Wavelength meter அப்படினா wave number meter inverse. நோட் பண்ணியாச்சா? சரி. You shift over somewhere. There is no ventilation. We cannot switch off the AC. If you feel so cold, just shift to some other place. Okay? சரி. Now, இப்போ நம்ம வேவ் லென்த், ஃப்ரீக்வென்சி இதெல்லாம் பார்த்தோமா? அதுக்கெல்லாம் ஒரு ரிலேஷன் இருக்கணும்ல. There should be a relation relating these terms, wavelength, frequency, wave number இதெல்லாம் ரிலேட் பண்ணுற மாதிரி ரிலேஷன் நமக்கு வேணும். அப்போ தான் ஃபர்தராக கேல்குலேஷன்ஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ ஹியர் இஸ் த ரிலேஷன். ஐ வாண்ட் யூ டு மேக் அ நோட். C is equal to nu into lambda, where C is the velocity of
light. What is the velocity of light? 3 into 10 power 8 meter. Yes. Make a note. C is equal to nu into lambda, where nu is the frequency, lambda is the wavelength, and C is a constant wave velocity of light. 3 into 10 power 8. Yes, meter per second. Velocity solomodu, its unit is meter per second. Sir, can you once again repeat the definition of frequency? Okay. I can even show you here. Thank you. Write down. Frequency, it is defined as the number of waves that pass. Theriyudha enga irukunu? Number of waves. Yes. Number of waves that pass a given point in 1 second. Adha enadhu? Frequency nu. Sir, form is C is equal to nu lambda. Inga irukku par. அது எதுக்கு சார்? அதை நோட் பண்ணி வை, எதுக்குன்னு சொல்கிறேன். ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான். சரியா? ஆமாம், இப்போது உனக்கு ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னா இந்த ரிலேஷன்லேருந்து எடுக்கலாமா? You can derive the formula for frequency. When you have C is equal to nu into lambda, nu is the frequency. Therefore, நான் இங்கே எழுதுறேன் பார், C is equal to nu into lambda. Right? அப்போது nu is equal to C by lambda வா? நியூவை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ லேம்டா இந்த சைடு வந்தால் டிவிஷனில் போகும்ல. அப்போது நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டா. அப்போ உனக்கு ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் டிவைடட் பை இட்ஸ் வேவ் லென்த். ஓகே, இல்லை எனக்கு லேம்டா வேணும், வேவ் லென்த் கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? லேம்டா இஸ் ஈக்குவல் டு சி பை நியூ. ஓகே, காப்பி டவுன் திஸ் in the equation and these two formulas. Noted all of you? Okay. இந்த ஃபார்முலா எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் பண்ணுவோம். அப்போ உனக்கு தெரியும் அந்த ஃபார்முலாவோட அப்ளிகேஷன். இப்போ பர்டிகுலர்லி ஒரு ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி உனக்கு தெரியணும் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் லைட்டும் அதோட வேவ் லென்த்தும் தெரிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் டிவைட் வெலாசிட்டி ஆஃப் லைட் பை வேவ் லென்த், யூ வில் கெட் த ஃப்ரீக்வன்சி. அதுதான் அந்த ஃபார்முலா நான் உனக்கு கொடுத்ததுக்கான ரீசன். இந்த இடத்துல ஐ வாண்டட் டு டெல் யூ சம்திங். இருக்கிற ரேடியேஷன்ஸ்லேயே யூவிக்கு பக்கத்தில் அந்த விசிபிள் இருக்குது. சரியா? விசிபிள் ரீஜன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? இல்லை அப்படின்னா விசிபிள் ரேடியேஷன்னு சொல்லலாம், இல்லை விசிபிள் ரீஜன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனில் இந்த ரீஜனை வந்து விசிபிள் ரீஜன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் பிட்வீன் ஹியர் யூவிக்கும் ஐஆருக்கும் நடுவில். ஓகே, ஐஆர்ஏ ஃபர்தராக நியர் ஐஆர் ஃபார் ஐஆர்லாம் சொல்லுவாங்க. சரியா? லைக் ஹவு ஹியர் யூ ஹேவ் மைக்ரோவேவ், இன்னும் ரேடியோ வேவ்ஸ்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஐஆர்ஏ வி கேன் கால் இட் ஆஸ் நியர் ஐஆர் ரீஜன், ஃபார் ஐஆர் ரீஜன்லாம் சொல்லுவாங்க. ஓகே, நவ் இந்த விசிபிள் ரீஜன் ஆர் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் தட் பிளேஸ் அ மேஜர் ரோல் என்ன அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரிகிற எல்லாமே, நம்ம கண்ணுக்கு தெரிகிற கலர்ஸ், இல்லை நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த ஆப்ஜெக்ட்ஸ், இல்லை அதர் பீப்புள், யூனோ எனிதிங் அரவுண்ட் அஸ், எனி மேட்டர் அரவுண்ட் அஸ், வாட் எவர் இட் இஸ். ஸோ அதெல்லாம் தெரியுதுன்னா ஏன் தெரியுதுன்னா அதெல்லாம் விசிபிள் ரீஜனில் இருக்குது. இப்போ நம்ம கண் ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்துக்கு மட்டும்தான் டியூன்டு இல்லையா? உன்னால் வந்து ரேடியேஷனை பார்க்க முடியாது.
மற்ற ரேடியேஷன்ஸை இப்போ ஆல்ஃபா ரேஸ் பாஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்ரேஸ் பாஸ் பண்ணுறாங்கன்னா நீ போய் எக்ஸ்ரே யாரெல்லாம் எக்ஸ்ரே எடுத்திருக்கீங்க? நீங்களாம் எடுத்திருக்கீங்க. சரி, எக்ஸ்ரே எடுக்கும் போது எங்கள் கையில் எடுத்திருக்கியா? கையிலையோ கால்லையோ எடுத்திருப்ப. நீ கான்ஷியஸாக தான் இருக்க இல்லை? அப்போ நீ பார்க்குறியா ஏதோ ஒன்று தெரியுதா உனக்கு? எனக்கு ஒன்றுமே தெரில. ஏன் தெரியலனா அந்த எக்ஸ்ரேஸ் டஸ் நாட் ஃபால் இன் த விசிபிள் ரீஜன். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் இருக்குது இல்லை, இந்த வேவ் லென்த் டு இந்த வேவ் லென்த், அதை விசிபிள் ரீஜன்னு சொல்கிறாங்க. அதில் தான் நம்மளோட கலர்ஸ் இருக்குது. விப்ஜிஆர், யூ கேன் see all those colors in that region only. You cannot see anything after that region nor before that region. Okay, we human beings can see only in that visible region. இப்போ UV, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, வைரஸஸ், இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அதை எப்படி பார்க்குறாங்க? மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். அதோட சைஸு மைக்ரோஸ்கோப் ஓகே. பட் இன்னும் நீ யூவி ரேடியேஷனில், யூவியில் வந்து கண்ணுக்கு தெரியும். நாங்கள் when I was doing PhD, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நாங்கள் we used to see UV நிறைய யூஸ் பண்ணுவோம். UV radiations we use a lot. Organic chemistry PhDs, ஏன்னா அதில் தான் தெரியும். முக்கால்வாசி காம்பவுண்ட்ஸ் வந்து காம்பவுண்ட்ஸுமே யூ cannot see that in முக்கால்வாசி காம்பவுண்ட்ஸ் விசிபிளில் பெருசாக, என்னோடய காம்பவுண்ட்ஸ் அப்படி வந்ததில்லை. மோஸ்ட்லி யூவியில் தான் வரும். யூவி சேம்பர் இருக்கும். ஸோ நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம கையில் வந்து ஏதாவது காம்பவுண்ட் பட்டிருக்கலாம், ரைட்? அப்போது யூவி சேம்பரை ஓப்பன் பண்ணி எதாவது வச்சு எடுப்போம். I have told you about chromatography, right? I have told you where we use UV, chromatographic plate UVயில் வச்சு பார்ப்போம்னு. அப்போல்லாம் வந்து நம்ம கையில் தெரியாமல் ஏதாவது காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா வெளியில் தெரியாது கைக்கு. ஐ மீன் அவுட் சைட் விசிபிள் ரீஜனில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் யூவியில் காமிச்சா அங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரியும். சம் டர்ட், சம் மேபி ஜெர்ம்ஸ் ஆல்சோ, அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, யூவியில் தெரியும். ஆனால் அதுக்காக யூவி லைட்டை நம்ம பாஸ் பண்ணி வைக்கக்கூடாது. கையிலையோ இல்லை நம்ம பாடியிலலாம் யூவி ரேஸ் பாஸ் பண்ணுவோம். நாங்கள் பண்ணோன்னா we used to be there in the lab for most of the time. அப்போ வந்து க்ளவுஸ் போட்டுகிட்டே இருக்க முடியாது, ரொம்ப ஸ்வெட் ஆகும், many other problems are there. அதனால் we did it, but you should not pass voluntarily UV ரேஸையோ இல்லை அதை ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ரேஸோ ஹாஸ்பிட்டல் போய் எப்போ பார்த்தாலும் எக்ஸ்ரேலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா இட்ஸ் ரேடியேஷன் தட் வில் இம்பேக்ட் யுவர் பாடி. நீ சொன்ன மாதிரி அந்த மியூட்டேஷன்ஸ், ஜீன் மியூட்டேஷன்ஸ், அந்த DNA collapse or DNA changes, whatever, all that will happen upon prolonged exposure to such radiations. Are you all getting my point? Okay, so that is it. That's about your visible region. Visible பார்த்தீங்கன்னா 400 to 800 nanometers இருக்கும் யூஸ்வலாக. 715 கொடுத்துருக்காங்க, 800 வரைக்குமே இருக்கும்னு வச்சுக்கோ விசிபிள் ரீஜன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி தான் யூவி, விசிபிளுக்கு அப்புறம் ஐஆர். ஃபைன், சரி. இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க இன் ஹெர்ட்ஸ். கேன் யூ see? ஸோ திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி, திஸ் இஸ் வேவ் லென்த். ரெண்டுத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க, இன் ஃப்ரீக்வன்சி அண்ட் இன் வேவ் லென்த். ஓகே, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா இங்கேருந்து இப்படி போகும்போது என்ன ஆகுது? இன்க்ரீஸா டிக்ரீஸா? இன்க்ரீஸ். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா அதோட எனர்ஜி ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது லாங் ரேடியோ வேவ்ஸ் வந்து கம்மியான எனர்ஜி, பிகாஸ் இட்ஸ் லெஸ் ஃப்ரீக்வன்சி. பட் இப்படி போக 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 ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது யூவிக்கு அடுத்து எக்ஸ்ரேஸ் ஹை எனர்ஜி, அதுக்கு அடுத்தது காமா ரேஸ், அதை விட ஹை எனர்ஜி ரேஸ். ஓகே, கீழே வந்து what are the implications or applications of gamma rays? நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கே நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நீங்கள் பார்ப்பீங்க ஃபியூச்சரில் they will pass gamma rays and they will bombard the gamma rays. இப்போ நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல எல்லாமே இந்த ஹை எனர்ஜெட்டிக் ரேஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ many are there. நம்ம சயின்ஸில் as far as chemistry is concerned we may use in some experiments. ஓகே, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்தில் இருக்குது. வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சியும் என்ன ரிலேஷன்?
What is the formula? Wavelength க்கு frequency க்கு ஒரு formula இருக்கே. C is equal to ஆ என்ன பார்த்தீங்க? mu by Okay. mu lambda. I wrote it here, I think. Okay, fine. Inversely proportional-ஆ இருக்கும். அப்படி தானே? frequency ஹையாக இருந்தால் wavelength கம்மியாக இருக்கும். கரெக்டா? நம்ம கலர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த விசிபிள் ரீஜனில் 750 நானோமீட்டர்ஸு வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து வேவ்லென்த் எப்படி இருக்கும்? ரெட்டுக்கு லாங் வேவ்லென்த்தா? Red has long wavelength. That's why we use red in signals and all traffic. Even why do we use red ink for correction? Why? Why don't seriously? ஏன் வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து டீச்சர்ஸ் ரெட் இங்க் the teachers யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளூ ஆர் பிளாக் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த ரெட்டில் when we do the evaluation, since it has that longer wavelength, அது உனக்கு அந்த கரெக்ஷன்னாலே என்னது உன் மனசில் ஓகே இங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கோங்கிறத ரெட்டில் நான் போடும்போது அது டக்குன்னு உனக்கு ரெஜிஸ்டர் ஆகும். அதனால தான் ரெட் இங்க் டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசனே. அண்ட் சிக்னல்ஸில் இப்போ ட்ரெயின்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ அங்கே வந்து தூரத்துலேயே நம்ம சிக்னலை பார்த்தா தான் பைலட் லோக்கோ பைலட் வந்து தூரத்துலேயே சிக்னலை பார்த்தா தான் அக்கார்டிங்லி ஸ்லோ பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு ரெட்டை பார்த்தா நிறுத்த முடியாதுல்ல. ஸோ ரெட்டுக்கு வேவ்லென்த் ஜாஸ்தி இருக்குது. அதனால் ரெட் சிக்னல் தூரத்துலேருந்தே பைலட் பார்த்தோன்னே தே வில் கெட் ரெடி. ஓகே நெக்ஸ்ட் ரெட் அப்ரோச் பண்ணுறோம், ஸோ வி ஹேவ் டு ஸ்லோ டவுன் அண்ட் ஸ்டாப். அதனால தான் ரெட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஓகேவா? சரி, இப்போது நான் சொன்னேன் ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலாஸ் படிக்கிறோம். அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, the Vivid Bharati station of All India Radio Delhi broadcasts on a frequency of 1368 kilohertz. Calculate the wavelength of the electromagnetic radiation emitted by the transmitter. Which part of the electromagnetic spectrum does it belong to? என்ன சொல்கிறாங்க, ஒரு ரேடியோ நம்மளுக்கு எப்படி டிவி அண்ட் எஃப்எம் ரேடியோ அண்ட் ஆல், how do we get? And the transmissions are happening because of these radio waves. இல்லை சேட்டிலைட் அதை வச்சு தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி கிடைக்கிது? பிகாஸ் ஆஃப் சச் இந்த ரேடியேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இல்லை. ஸோ இங்கே வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சியில் இந்த ரேடியோ ஸ்டேஷன் ப்ராட்காஸ்ட் பண்ணுதான். இவங்க என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் த வேவ்லென்த் இன் விச் திஸ் ரேடியேஷன் இஸ் தேர். பேசிக்லி அந்த ஃப்ரீக்குவென்சிலேருந்து வேவ்லென்த்துக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. we know that lambda is equal to c by nu. C is equal to 3 into 10 power 8 divided by new value என்ன 1368 கிலோ ஹெர்ட்ஸில் இருக்குது. அப்போ அதை ஹெர்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோ. எவ்வளோ? 1 கிலோ ஹெர்ட்ஸ் இஸ் 1000 ஹெர்ட்ஸ். ரைட்? கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு லாம்டா வேல்யூ கிடச்சிரும். புரிஞ்சுதா உனக்கு? ரைட். ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் திஸ் கொஸ்டின் நோட் பண்ணி இந்த ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோ, சொல்யூஷனும் நீயே நோட் பண்ணிக்கோ. என்னது 3 எதுக்கா? எந்த 3 கேட்குற? நியூமரேட்டரில் இருக்கே அதுவா? ஃபார்முலாவில் என்ன இருக்குது? சிங்கிறது என்ன? வாட் இஸ் த வேல்யூ? velocity of light என்ன வேல்யூ? 3 into 10 power 8 தானே. அதனால தான் இந்த 3. we are just substituting in the formula. Please copy down the question along with this solution. இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்னால சொல்யூஷன் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து கொஷின் மட்டும் காமிப்பேன், நீ தான் ஆன்சர்ஸ் போடணும்.
நோட் பண்ணிட்டீங்களாமா? Anybody is still making a note? Please raise your hand. I'm not sure. Okay. என்ன என்ன கேட்குற? What are you asking? I'm not hearing you. Tell me. இது எப்படி டிவைட் பண்ணுறதா? 11th வந்துட்டு டிவிஷன் தெரியலேன்னு சொல்கிறியா? எப்படி டிவைட் பண்ணுறதா நான் என்னடா சொல்கிறது? டிவிஷன் மேத்ஸில் படிக்காமையா வந்திருக்கீங்க? Which school you are from? Alvin. I have had many students from Alvin. Everyone knows to divide. So practice division and come. Okay? இதை டிவைட் பண்ணிவிட்டு 10 பவர்ஸ் கீழே இருக்கிற 10 பவர்ஸ் மேலே போனால் மைனஸில் போகும். கரெக்டாக? இங்கே 10 பவர் 8 நியூமரேட்டரில் இருக்குது. டிவிஷனில் 10 பவர் 3 இருக்குது. மேலே போகும்போது 10 பவர் -3. இப்போ சேம் base is same. So 10 power 8 minus 3, which is 10 power 5. In the division, normal division. Clear தானே? சரி, okay. So see, this is a characteristic of radio wavelength ன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த ரேஞ்ச் 219.3 மீட்டருங்கிறது அந்த பர்டிகுலர் ரேஞ்ச். நான் சொன்னேன்ல, ஐஆருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது, யூவிக்கு எப்படி நமக்கு 400 to 800 நானோமீட்டர்ஸ் அப்படி இருக்குது. அது மாதிரி ஒரு ஒரு ரேடியேஷனுக்கும் ஒரு ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபாலோயிங் அண்டர் வாட்? ரேடியோ wavelength. ஓகே, தட் உனக்கு அந்த டயக்ராம்லேயே உனக்கு எந்தெந்த வேவ் வந்து என்னென்ன வேவ் லென்த்துங்கிறது எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேவா? சரி, நவ் தே செட் என்ன சொன்னாங்க? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் எல்லாமே பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்குது, வேவ் நேச்சரும் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா? எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணணும். nobody can just like that say yes it has only particle nature, illa it has only wave nature, or some scientist comes and say illa rendume irukku. That's the truth. ஒரு மேட்டருக்கு மேட்டருக்கு என்ன இருக்குது? பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்குது, வேவ் நேச்சரும் இருக்குது. ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு ரெண்டு நேச்சருமே இருக்குங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ எப்படி ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னா, சாலிடான ப்ரூஃப் இருக்குது. வேவ் நேச்சருக்கு இன்டர்ஃபரன்ஸ் as one of the proof, diffraction as one of the proof. இதுவே சாலிட். இதை வச்சே அதுக்கு வேவ் நேச்சர் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும். பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ், அது பார்ட்டிக்கல் நேச்சர் ப்ரூவ் பண்ணும். அப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட்லி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தட் ஆல்சோ ப்ரூவ்ஸ் த பார்ட்டிக்கல் நேச்சர். சரியா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் நான் உனக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்ன, பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் என்ன, இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன்லாம் நீ ஆல்ரெடி டைஃப்ராக்ஷன்லாம் நீ படிச்சிருப்ப பை நோ, யூ மஸ்ட் ஹவ் லேர்ன்ட். Interference you will be learning either in 11 or 12, I am not sure. In physics you will learn interference, what is interference, constructive interference, destructive interference and all that. Okay, so we will be starting the next class with black body radiation, then photoelectric effect, and then slowly and the Bohr model kulla povum. Idella prerequisite that you should know before entering into Bohr's theory. ஏன்னா அந்த தியரியில் இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், when electromagnetic radiation is passed through an atom, what will happen அப்படிங்கிறது தான் போர் தியரியோட எசன்ஸ். காட் இட்? அப்போ உனக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்னா என்னன்னே தெரியாமல் நான் போர் தியரி போனேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு புரியுமா? At the first place, you should know what is electromagnetic radiation. Only then we can talk about what will happen when you pass electromagnetic radiation to the atom. Correct dana? All of you are aligned with me? Yes. All right. சரி, இன்னைக்கு கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் நோட் புக்கை க்ளோஸ் பண்ணு, பிரெயினுக்கு ஒர்க் கொடுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணு நோட் புக்கை. Online students also will close your notebook and you will watch the camera straight. Yes, very good. Camera correct adjust பண்ணுங்க பார்க்கலாம். Karthikeyan, adjust your cam. I want to see your full face.
Yes, very good. Okay, what did we see today? First Thomson's model. Yeah, let's go in order. First Thomson's model, then Rutherford's model, other observation conclusion, then isotopes. Atomic mass, atomic number, isotopes and isomers. Yes, correct. அதுக்கப்புறம் Electrical and magnetic It is fields. the Bohr model of atom. electromagnetic radiation பார்த்தோம். Bohr model இன்னும் பார்க்கல. We are going to come to that later. Okay, we saw what is an electromagnetic radiation and what are the components, you know, in it, right? And then we saw how electromagnetic radiation is characterized. It's characterized by frequency, wavelength and wave number, right? Then அதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். ஒரு பர்டிகுலர் ரேடியேஷனுக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்க, அதை வேவ் லென்த்தாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு சி பை மியூ. அதை யூஸ் பண்ணி நீ ப்ராப்ளம் பண்ண. அதில் ஒரு கன்வர்ஷன் கூட பண்ண. கிலோ ஹெர்ட்ஸ்லேருந்து ஹெர்ட்ஸுக்கான கன்வர்ஷன் படித்தேன். 1 கிலோ ஹெர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 ஹெர்ட்ஸ். அந்த கன்வர்ஷன் படிச்சிங்க. சரி, அப்புறம் வேறு என்ன பண்ணோம்? தென் ஐ டோல்ட் யூ that what is the proof for particle nature and wave nature. என்னன்னு மட்டும் சொன்னேன். Still I didn't go for the explanation. That's going to be the topic for the next class. All right. Yeah. So shall we wind up now? Yes. You can leave, online students. Thank you. Good night. I'll see you in the next class. Thank you, sir. Yes. Children, you have to write down your names and give me offline. யாராவது attendance நான் கூப்பிடாம இருந்தேன்னா